மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம். மத்தேயு 16:19 வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். The 7 keys of the kingdom என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிறோம். 7 simple keys தான், but they are very important keys. 7 keys of the kingdom. The 7 keys இல்லைன்னா, அந்த 7 steps இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாது. The 7 steps ரொம்ப 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 முக்கியம். 7 keys ரொம்ப 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 முக்கியம். இந்த கீஸும் இந்த ஸ்டெப்ஸும் நம்ம லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான காரியம். ஊழியத்தின் பாதையில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். இந்த வசனங்களை நீங்கள் தியானம் பண்ணுவீர்களானால், இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கிட்ட பேசுறார்? பேதுருவின் இடத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றார். என்ன சொல்றார்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். Peter, I am giving you the kingdom keys, heavenly keys. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுறதில்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறது. ஆனால் தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மையே சார்ந்து அவருடைய வழியிலேயே நடக்கிறவர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மக்கள், தேவனுடைய ஆவினால் நிறைந்து, அபிஷேகத்தினால் நிறைந்து, ஆவியிலே ஜெபிக்கிற மக்களுக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பேதுருவை பார்த்து சொன்னால், பேதுருவே, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுக்கிறேன். நீ எவைகளை கட்டுவாயோ பரலோகத்தில் கட்டப்படும். நீ எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். He was a disciple and an apostle. ஒரு அப்போஸ்தல அழைப்பை தேவன் பேதுருவுக்கு வைத்திருந்தார். சபையை அஸ்திபாரமாக பேதுருவை தெரிந்து கொண்டார். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஒரு அப்போஸ்தலன், நீ ஒரு தீர்க்கதரிசி. இந்த அஸ்திபாரத்தின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. அந்த அதிகாரத்தை ஆண்டவர்கள் கையில கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து அந்த அந்த கிஃப்ட வரத்தை பெற்றவர்கள், அவள் வாயின் வார்த்தைகளுக்கு பரலோகம் செவிசாய்க்கும், நரகம் செவிசாய்க்கும், சாத்தான் செவிசாய்க்கும், தூதர்கள் செவிசாய்ப்பார். இது தெரியாம அநேகர் நான் இதை கட்டுறேன் அதை கட்டுறேன் சொல்லி அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக தனிப்பட்ட நபர்களும் குடும்பங்களும் சபைகளும் சாத்தானுடைய போராட்டங்களால் கட்டப்பட்டிருக்கிறார். எதை கட்டுறோனே தெரியாது. சாத்தான மந்திரவாதி மேல, ஆவி பிடித்தவர் மேல, தலை மேல கைகளை வைத்து நான் உன்னை கட்டுகிறேன்னு ஒன்னும் நடக்காது. வீட்டுக்கு போனா இவங்க கட்டப்பட்டிருப்பான். இதுதான் நடக்கும். அநேகர் வியாதிக்குட்படுகிறார்கள், பலகீனத்துல மாட்டிக்கொள்ளுகிறார்கள், குடும்பங்கள் சிறையிருப்புகளை மாட்டி, ஆண்டவர் கொடுக்காத ஊழியத்தை எடுத்துக்கொள்வார், ஆண்டவர் சொல்லாத ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கொள்வார், ஆண்டவர் சொல்லாத வீடுகளுக்கு அவர்கள் பிரவேசிப்பார். போய் சத்தியத்தை சொல்றோம், ஜபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா சர்ச்சில் போதும்,
பாஸ்டருக்கு முன்னாடி இது கிளம்பிடும், ஊழியக்காரனுக்கு முன்னாடி இது ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம், கட்டி ஜெபம் பண்ணுவோம். அநேகர் தங்கள் சரீரங்களை பலகீனத்தை வருவித்துக் கொள்கிறார். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுப்பார். To bind and to loose. To bind and to loose. If you are not prepared, don't bind any set. If you are not prepared, don't pray for anybody. If the heaven does not give you permission, does not command you, don't lay hands on anybody. ஆண்டவர் சில வேலையில் நம்மளை பெர்மிட் பண்ண மாட்டார். லீடிங் இருக்கா? வேறுபட்ட ஊழியக்காரங்களாம் முகமுகமாக ஆண்டவர் தரிசித்தாலும் அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை. ஆண்டவர் நமக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தா தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த வரங்கள் நம்முடையதல்ல, அந்த அதிகாரம் நம்முடையதல்ல. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கும். அந்த அபிஷேகம் சகல குறித்தும் நமக்கு விவரித்து சொல்லிக் கொடுக்கும். To bind and to loose. To bind and to loose. சில வேளை இந்த இன்டர்செஷன் ப்ரேயர் எடுக்கும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட்ஸ் அனுப்புவேன். இன்னைக்கு பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நான் ஸ்பெஷலாக அங்கே ஜெபம் பண்ணுவேன். இந்த இடத்துல ஜபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். பைண்ட் அண்ட் டு லூஸ். இல்லைன்னா அந்த அபிஷேகம் வேலை செய்யாது, கிரியை செய்யாது. கட்டப்படுறதை போல இருக்கும், நமக்கு அது பலகீனத்தை கொண்டு வரும். நம்ம நல்ல ப்ரிப்பேர்டாக ஜெபம் பண்ணிட்டு அதன் பின்பு நம்ம பைண்ட் பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த இடத்துல எல்லையை கட்டுறேன், அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை கட்டுறேன்னா அது நம்மளை கட்டிட்டு போயிடும். அது நிமித்தம் தான் அநேகர் பலகீனப்படுகிறார். ஆண்டவர் கொடுக்காத ஊழியத்தை செய்வார். ஆண்டவர் கொடுக்காத காரியத்தில் இறங்கி மாட்டிக்கொள்வார்கள். ஆண்டவர் கொடுக்காத எல்லைக்குள் போவார். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து போனது காரணம் ஆண்டவர் அனுப்பாத எல்லைகளில் போய் ஊழியம் செய்வார். ஆண்டவர் சொல்லாத காரியங்களை அவர் அட்ராக்ஷனுக்காக, ஒரு கிளாமருக்காக செய்வது. ஆண்டவர் கொடுக்காத திட்டங்களை போய் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் அனுமதிக்காத சில ஊழியக்காரர்களோடு சேர்ந்து கொள்ளும், சில ஊழியங்களோடு இணைஞ்சு கொள்றது. அதுதான் விடுதலுக்கான காரியம். அதுதான் ஃபாலுக்கான ரீசன்ஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போகும்போது அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கோ. பைண்ட் அண்ட் டு லூஸ். நான் ஏற்கனவே இந்த இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற சகோதரி கேத்ரின் பாக்ஸ்டர் வல்லமையாய் தேவன் பயன்படுத்தி அவர்களை எடுத்துக்கொண்டார். அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களை ஆவிக்குள்ளாக்கி நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் பல முறை எடுத்து சென்றிருக்கிறார். அதில் அவர்கள் இப்படியாக எழுதுகிறார், பல முறை நான் நரகத்துக்கு போகும்போது தேவன் ஒரு விசுவாசிக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அல்லது வரம் பெற்ற தேவனுடைய ஆவினால் நிறைந்து இருக்கிற ஜெப வீரர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், to bind and to loose. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவர்களை பார்த்து பேசும்போது சொல்வார், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கிற பிள்ளைகள் சாத்தானை கட்ட முடியும், மந்திரவாதியின் கிரியைகளை எரிக்க முடியும். அவளுக்கே நான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன், அவளுக்கே நான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்தோடு அவர்கள் ஜெபிக்கும் போது என் நாமத்தில் எதை கேட்பார் அது அப்படியே நான் செய்கிறேன். ஒரு முறை அப்படிதான் நான் நரகத்தில் அவர்கள் ஆண்டவரோடு கூட சில தரிசனங்களை பெற்றுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவள் கண்களை திறந்து காண்பித்தார். பார்க்கும்போது பூமியில் சில மக்கள் ரோட்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார். 2 பேர் கார்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார். திடீரென்று நரகத்திலிருந்து சில பிசாசுகள் அவங்களோடு கூட டிஸ்கஸ் பண்ணிச்சான். இப்பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போவோம், இந்த 2 நபர்கள் இந்த இடத்துல டிராவல் பண்ணுகிறாங்க, இந்த 2 வாகனத்தையும் நம்ம மோத வைப்போம், ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஆக்சிடென்ட்டை நடத்துவோம். இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடந்த பிறகு அந்த
அந்த ஆத்துமாக்களை நம்ம நரகத்துக்கு எடுத்துக்கொள்வோம். எங்க? நரகத்துல பேசிக்கொள்வோம். அடுத்த நிமிஷம் அந்த பிசாசுகள் அந்த இடத்துல இருந்து மறைந்தன. ஆண்டவர் இயேசு இந்த மகளுடைய ஊழியக்காரருடைய கண்களை திறந்து அவர்கள் 2 பேரும் ஆவியில அடுத்த நிமிஷம் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற அந்த ரோட்ல இருந்தார்களாம். அவர்கள் ஆவியில நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நரகத்திலிருந்து அந்த புறப்பட்ட அந்த பிசாசுகள் அந்த ரோட்ல அந்த நேரத்துல வந்துச்சு. வந்து அதே நபர்கள் 2 பேர் எதிரெதில் கார்ல வந்து கொண்டிருக்கிறார். பிசாசு அந்த காருக்குள் பிரவேசித்து அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல கொடூரமான ஒரு ஆக்சிடென்ட். 2 வாகனமும் மோதி ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கிறார். ஃபியூ செகண்ட்ஸ்ல அவர்கள் அந்த இடத்துல இருந்து அந்த கேத்ரின் பாக்ஸ்டர் அம்மையாரும் அந்த ஆண்டவராய் இயேசுவும் நரகத்துல அதே இடத்துல அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூமியில பார்த்தாங்கல்ல, அந்த 2 பேரும் நரகத்துல வந்து ஆவியாய் விழுகிறார். நரகத்துல வந்து ஆவியா விழு. இந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கூச்சலிட்டு கத்தி இருக்கு. இப்பதான் அவங்கள அந்த இடத்துல பார்த்தோம். இப்படிதான் உலகத்துல ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்குது. ஒரு சூசைட் ஸ்பிரிட் வந்து நினைச்சான், நான் போய் இந்த குறிப்பிட்ட நபரை தேவையில்லாத டிப்ரெஷனுக்குள்ள ஆக்கி கன்ஃபியூஸ் பண்ணி ஆங்ஸைட்டிக்குள்ள இரவு முழுவதும் தூங்க விடாம பண்ணி யாவது ஒரு பழைய தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவளை தற்கொலை பண்ண வைத்து அடுத்த நிமிஷம் நான் நரகத்துக்கு கொண்டு வந்து சவால் விட்டு கிளம்பி போகலாம். பூமியில பார்த்தா அதே தான் நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் சாத்தான் நரகத்துல ஆத்துமாக்களை சம்பாதிக்கும்படி தன்னுடைய ஏஜென்ட்ஸ் அனுப்புறான், தன்னுடைய டீமன்ஸ் அனுப்புறான். ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய பிள்ளைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த பிள்ளைகள் சாத்தானை கட்டும் பொழுது, ஜெபத்தில் அவள் கட்டும் பொழுது அதை விட ஒரு மேலான வல்லமை எதுவுமே கிடையாது. சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு சாத்தான் அவளுக்கு முன்பதாக பலவான் வந்து நின்றான். தீரென்ற அவன் கைகளும் கால்களும் சங்கிலிகள் போல கருத்த சங்கிலிகளால் கைகளும் கால்களும் கழுத்தும் உடம்பெல்லாம் கட்டப்பட்டு தூக்கி வீசப்படும். கூச்சலிட்டு இந்த சங்கிலிகளை அறுக்க ட்ரை பண்றான், முடியாது. சாத்தானுக்கு பயங்கர வல்லமை உண்டு. நீங்க எத்தனை சங்கிலி போட்டு கட்டினாலும் அறுத்துருவான். ஆனால் இந்த சங்கிலி தேவனிடத்திலிருந்து வருகிற சங்கிலி, அது பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும் நிறைந்த சங்கிலி. அது வேற சங்கிலி, இட்ஸ் a different chain. கட்டப்பட்ட பொழுது சாத்தான் கூச்சலிட்டு கட்டப்பட்டவனாய் மாற. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், பூமியில என் நாமத்தினாலே பரிசுத்தாவினால் நிறைந்து என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாசர்கள் சாத்தானை கட்டியிருக்கிறார். பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எவைகளை கட்ட விழுப்பீர்களோ அவைகள் கட்ட விழுக்கப்படும் என்று. To bind and to loose. Keys of the kingdom. Keys of the kingdom. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பாருங்க. நம்ம கட்டும் பொழுது அது கட்டப்படுகிறது, நம்ம கட்ட விழுக்கும் போது அது கட்ட விழுக்கப்படுகிறது. ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐசாயா chapter 22 verse 22. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். தாவீதின் வீட்டுக்குன்னு ஆண்டவர் ஒரு திறவுகோலை வைக்கிறார். கீஸ் ஆஃப் டேவிட். இயேசுவின் கையில அந்த கீஸ் ஆஃப் டேவிட் கொடுப்பு. தாவீதின் திறவுகோள்களை உடையவர். தாவீதின் திறவுகோள்கள் அந்த ஹிஸ்டரியில, அந்த ஜெனாலஜியில, அந்த வழியில வர்ற அத்தனை காரியங்களையும் அந்த அத்தாரிட்டி அவர் தான் கையில வச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் கையில வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க. Revelation chapter 1 verse 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும்
பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். Keys of death and Hades. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள். இப்ப தெரியுதா சாத்தான் ஏன் பாதாளத்துல கட்டப்படுதுன்னு? அவர் ஒருவரே அந்த சாவியை வச்சிருக்கார். ஆகவேதான் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, என் தாசனே, என் அப்போஸ்தலனே, உன் கையிலே நான் அந்த சாவியை தருகிறேன். I am giving you the keys of David. I am giving you the keys of Hades and hell. To bind and to loose. To bind and to loose. Keys ன்னு சொல்லும்போது, kingdom keys ன்னு சொல்லும்போது, the definition பார்க்கலாம்னா, it represents principles that align believers with God's power. Which align believers with God's power. Principles of the kingdom னு படிச்சிருக்கோம். The principles which align believers with God's power to unlock the blessings of the kingdom. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற ஒவ்வொன்றையும் அன்லாக் பண்ணும்படி, திறக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் வரத்தக்கதா அது அன்லாக் பண்ற ஒரு கிரேஸ், அது அன்லாக் பண்ற ஒரு ஃபேவர், அதுதான் கிங்டம் கீஸ். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த கிங்டம் கீஸ் வச்சிருக்கவங்க தான் ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில வாசல்கள் திறக்கும். அந்த அத்தாரிட்டியோடு ஜெபிக்கும் போது தான் அந்த ரெம்ல இருக்கிற டீமன்ஸ் ஒபே பண்ணும். அந்த லெவல் அத்தாரிட்டியில் இருக்கிற சேட்டன் ஒபே பண்ணுவான். இல்லை எல்லாருமே ஜெபம் பண்ணிடலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். பட் அந்த அதிகாரத்தை தேவன் சிலருடைய கைகளில் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி பயங்கரமாக அவங்கள டெஸ்ட் பண்ணுறான். அந்த டெஸ்ட்டில் முறுமுறுக்காமல் இருக்கணும், அந்த டெஸ்ட்டில் வழி விலகாமல் இருக்கணும், அந்த டெஸ்ட்டில் பொறுமையோடு சகிக்கணும், அந்த டெஸ்ட்டில் உண்மையாக இருக்கணும், அந்த டெஸ்ட்டில் ஒபீடியன்ஸோடு இருக்கணும். அப்பொழுது தேவன் அவர்கள் கையில் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு கீயை கொடுக்கிறார். அவர் உண்மையாக இருக்கும்போது ஒன்று கீயோட இன்னொரு கீயை கொடுக்கிறார். அவர்கள் உண்மையாக இருக்கும்போது 2 கீ கொடுத்த இடத்துல 5 கீயை கொடுக்கிறார். 5 கீழே உண்மையாக இருக்கும்போது அவளுக்கு 10 கீஸை கொடுக்கிறார். 1 தாளந்து 2 தாளந்து 10 தாளந்தை போல இட் இன்க்ரீசஸ். அது எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு வல்லமை உடையவர்களாக இருக்கிறார். அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். 7 கீஸை பற்றி நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகணும். அதில் ஃபர்ஸ்ட் கீ ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 6. எபிரேயர் 11:6 வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Faith is the foundation to enter God's kingdom. Faith is the foundation. விசுவாசம் தான் அஸ்திபாரமே, கீயே to enter into the kingdom of God. To enter into the kingdom of God. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லைன்னா அந்த ஜெபத்துக்கு வல்லமை இல்லை. எவ்வளவுதான் பைபிள் வாசிச்சாலும் விசுவாசம் இல்லைன்னா அந்த வேதவாசி வல்லமை இல்லை, பிரயோஜனம் இல்லை. எவ்வளவுதான் உபவாசம் பண்ணாலும் விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, without faith it is impossible to please God. தேவன் உண்டென்றும் ஃபர்ஸ்ட் தேவன் உண்டென்று விசுவாசிக்கணும். by faith we are saved. விசுவாசத்தினாலே நம்ம ரட்சிக்கப்படுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க? விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்திருக்கு. அந்த விசுவாசம் தான் உங்களை இயேசுவாமி அன்றைக்கு அவர் பிள்ளைகளாக மாற்றிருக்கு. 2வது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு அவர் ஜெபத்தை கேட்கிறார்.
பலனை கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். 2 விசுவாசம் இருக்குல்ல. ஒன்னு அவரை தேவன் விசுவாசி, 2வது தம்மை தேடுறவங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார், தம்மை தேடுறவங்களுக்கு வழியை திறக்கிறார், தம்மை தேடுறவங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு வழி அவர் திறப்பார்னு சொல்லி விசுவாசி. அவரை தேடுற பிள்ளைகளுக்கு அவர் ரிவார்ட்ஸை கொடுக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இவ்வளவுதான் உபவாசம் பண்ணாலும், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணினாலும், மணிக்கணக்கா வேதம் வாசிச்சாலும், in times of trials, in times of testing, in times of battles, in times of waiting, in times of frustration and fear, குறிப்பா பிசாசு இன்டிமிடேஷன் அப்படி விதைச்சிட்டு வேடிக்கை பார்ப்போம். நமக்குள்ள ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிட்டு வேடிக்கை பார்ப்போம். நமக்குள்ள ஒரு பதட்டம் வரும், ஃபியர் வரும். எல்லாமே வாழ்க்கையில இருண்டு இருக்கிறத போல, தாமதிக்கிறத போல, இழந்து இருக்கிறதை போல, வீணாகி போறத போல. These are all deception of Satan, deceptive tools of Satan. பிசாசு எப்படி தெரியுமா நல்ல ஜெபிக்கிறவங்கள, ஸ்பிரிட் ஃபில்ட் பீப்புளை டிஸ்டர்ப் பண்ணுவான்? யூனோ, ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவான். டிஸ்ட்ராக்ஷன்னா ப்ரேயர் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷன், ஸ்பிரிச்சுவல்ல நம்முடைய ஓட்டத்தில் போகும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், பைபிள் வாசிக்கும் போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஆண்டவரை நம்பி ஃபோக்கஸ்டாக போகும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆர் டைவர்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் தான் புரியுது தானே? ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனதை சிதறடிக்கும், உங்களுடைய ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்களே, அதன் பின்பு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், டைவர்ட் பண்ணும். இது 2த்தையும் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை டிப்ரெஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிடும். தேவனுடைய பிரசன்னம் விலகும் போது நமக்குள்ள டிப்ரெஷன் வந்து, டிப்ரெஷன் வந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் சாத்தான் செய்வான். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு உலகத்தை காமிப்பான், மற்ற குடும்பங்களை காமி. ஏசுவாமியை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் வந்தான். 40 days ஃபாஸ்டிங் முடிச்சு ஜெயமா வெளியே வரார். சாத்தான் வந்து அவருக்கு முன்பதாக நின்று he distracted Jesus. என்ன சொன்ன தெரியுமா? நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்ட, இந்த உலகம் முழுவதையும் உனக்கு கொடுக்கிறேன். நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டா, உனக்கு ராஜாங்கத்தை கொடுக்கிறேன். இந்த உலகத்தை உன் கையில கொடுத்துறேன், எல்லாவற்றையும் உன் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணி. அவர் அதுக்கு சம்மதிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு முதல்ல பொய்யன், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மாட்டான். அப்படியே கொடுத்துருந்தா அந்த உலகத்தை மட்டும்தான் கொடுத்துருப்பான். தேவனுடைய திட்டம் என்ன? வாட் வாஸ் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்? வானத்திலும் பூமியிலும் பாதாளத்துக்குமான அதிகாரத்தை இயேசு சுவாமி கொடுக்கும். பிசாசு எப்பவுமே அந்த டூலை தான் பயன்படுத்துவான். தெரியும் இந்த அதிகாரம் முழுவதையும் தேவன் அவர் கொடுக்க போகிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை கூட, ஜட்ஜ்மெண்ட்டை கூட அவருக்கு தான் கொடுக்கும். இந்த உலகத்தை முழுவதும் ஜட்ஜ் பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுக்குமா? நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் அப்படியே டிப்ரெஷன்ல போயிடும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நல்லா போயிட்டு இருப்பாங்க, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவலில் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ வருஷம் நம்ம ஊழியம் செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது. நமக்கு விரோதமாக போராட்டம் வரும்பொழுது எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டு ஆண்டவரை பார்க்கணும். நம்மளுக்கு விரோதமாக பிசாசு போராடும் போது எவ்வளோ தைரியமாக நம்ம நிற்கிறோம், எவ்வளோ தைரியமாக நம்ம எதிர்க்கிறோம், அதுதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லெவலை கணக்கிடும். விசுவாசம் இல்லாமல் நம்மளால் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 11:1 வாசிப்போம். 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். தேவனை தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது.
அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. அப்போ அந்த விசுவாசத்தோடு நமக்கு தேவன் வச்சிருக்கிற வாசலை தட்டும்போது, விசுவாசத்தோடு தேவன் நமக்கு வச்சிருக்கிற பாதையில ஓடும், அப்போதான் பிளெஸிங்ஸ் வரும். அப்போதான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கரெக்ட் டைம்ல ஆண்டவர் வாசல்களை திறப்பார். கரெக்ட் டைம்ல ஆண்டவர் வாசல்களை மூடுவார். கரெக்ட் டைம்ல ஆண்டவர் பாத்ஸை கிரியேட் பண்ணுவார். நம்ம விசுவாசம் இல்லாமல் இருப்போமானால் நமக்கு தேவன் வச்சிருக்கிற பாதையை இழந்துரும். நமக்கு தேவன் வச்சிருக்கிற வழியை இழந்து போ. நமக்கு தேவன் வச்சிருக்கிற டோரை நம்ம இழந்துரும். விசுவாசத்தோடு கூட தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும். இரண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் விசுவாசிக்கும். எபிரேயர் 11:1-9 வாசிக்க கேட்போமா? 11:1-9. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். Faith is the key. Faith is the key. ஐயோ எனக்கு விசுவாசமே இல்லைன்றீங்களா? You cannot receive blessings from God. ஆகவே தான் ஆண்டவர் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார். கடுகளவாவது விசுவாசம் இருந்தால் நீ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கடுகளவாது உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ சாத்தானை ஜெயிக்க முடியும். கடுகளவாது உனக்கு விசுவாசம் இருந்தால் உன் ஜெபத்துக்கு பலன் வரும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் இருக்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்துன்னு விசுவாசிக்க இந்த வசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்டெப்பே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்கு. இயேசுவாமி ரட்சிக்கிறவர், அவர் தான் உண்மையான கடவுள், நான் அவரை நம்புறேன். ஃபர்ஸ்ட் லெவல். ஆனா அதுக்கப்புறம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையை கொடுப்பார்னு, என் வாழ்க்கையில நடைபெற எல்லாவற்றுக்கும் அவரே அதிகாரி என்பதை விசுவாசிக்காமல் போ. விசுவாசமான நம்பப்படுகிறவர்களின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுற ப்ராஃபட்டிக்கான ரேமாவான வேர்ட், விசுவாசம் எங்கே? நீ என் மேல் கொண்டிருந்த நம்பிக்கை எங்கே? இந்த விசுவாசத்துல நீ தளர்ந்து இருக்கிறபடினா, சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து இருக்கிறபடினா, உனக்குரிய அநேக டோர்ஸ் திறக்காமல் இருக்கிற, உனக்குரிய அநேக வாசல்கள் திறந்தாலும் நீ அதில் பிரவேசியாமல் இருக்கிற. ஒரு டோர் க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஆண்டவர் வேற டோரை திறப்பார். இல்ல வெயிட் பண்ணுன்னு சொன்னார்னா அதே இடத்துல நன்மையை கொடுப்பார். விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
நமக்குரிய எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். Faith is the key. அந்த ஃபெய்த்தோடு நம்ம மூவ் பண்ணும்போது தேவன் நமக்கு பலன்களை கொடுக்கிறார். சுகமாயிடுவேன்னு விசுவாசிக்கணும், நன்மையை தருவார்னு விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையில டெலிவரன்ஸ் வரும்னு விசுவாசிக்கணும், சாபங்கள் உடைஞ்சிருச்சுன்னு விசுவாசிக்கும் போது வாழ்க்கையில நன்மைகள் வருகிறது. தேவன் என்னை மன்னித்தார், என்னை ரட்சித்தார்னு விசுவாசி. ஆண்டுடைய ரத்தம் நம்மை கழுவிட்டு நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கணும் விசுவாசி. அந்த விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்மளுடைய தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, தம்மை நோக்கி கூப்பிடுற நமக்கு அவர் நன்மைகளை பலன்களை கொடுக்கிறார், நமக்கு கொடுப்பார். எல்லாமே வாழ்க்கையில் அவர் கையில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். நம்ம விசுவாசிக்கும் போது we will not take things for granted. ஏனோ தானோ இல்லை நம்ம நடந்து கொள்ள மாட்டோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கண்ணும் கருத்துமா ஆண்டோட சமூகத்தில் வந்து ஆராதிப்போம். ஒவ்வொரு வாரமும் அது முக்கியத்துவத்தை பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது தேவன் நம் வாழ்க்கையில சாதாரணமான காரியங்களை செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் கூட நம்ம நடத்துவோம். ஒரு அற்புதங்களின் தேவன், ஒரு அதிசயங்களின் தேவன். இன்றைக்காவது நம்புங்க, இந்த நிமிஷத்திலிருந்து அதை நம்புங்க. பழையவர் எல்லாம் ஒழிந்து போயின, என் பழைய அவிசுவாச எண்ணங்கள் ஒழிந்து போயின, என் பழைய அவிசுவாச நாட்கள் முடிந்து போயின, எல்லாம் முடிந்தது. இந்த நிமிஷத்திலிருந்து நான் புது எண்ணங்களை உடையவளாய் மாறுகிறேன், புது எண்ணங்களை உடையவனாய் நான் மாறுகிறேன். என் வாழ்க்கையில் எல்லாமே புதிதாய் மாறட்டும். கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறும். கிறிஸ்து ஒருவனிடத்தில் வந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்ம சந்திக்கும் போது, நம்முடைய பிரசன்னத்தை நம்ம மேல அனுப்பும், நம்முடைய வார்த்தையை நம்ம இடத்துல அனுப்பும் போது நம்ம புது சிருஷ்டியாய் மாறும். இத்தனை வருஷம் ஆண்டவரோட நடந்திருக்கிறேன், ஒரு முறை கூட அவர் நெகட்டிவா பேசினதே கிடையாது. ஒரு முறை கூட ஆண்டவர் நெகட்டிவான வார்த்தைகளை சொன்னதே கிடையாது. ஐ லேர்ன் ஃப்ரம் மை மாஸ்டர். எந்த இடத்துலையுமே ஒரு பழைய புக்ஸ், பழைய ஹிஸ்டரி, பழைய கதை, he never remembers it. அதை அவர் பாயிண்ட் பண்ணவே மாட்டார். நம்ம எதையாவது போன வாரத்தில் நடந்த காரியங்கள் ஏதாவது சொன்னா கூட இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தை பத்தி பேசுன்னு சொல்லலாம். அவன் இப்படி பண்ணிட்டாண்டவர், அவன் இப்படி சொல்லிட்டாண்டவர், அது என்னன்னு கூட திருப்பி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு காரியத்தை பார்த்துட்டு ஒரு நாளும் நெகட்டிவா அவர் பேசினதே கிடையாது. He never looks at the past. He always moves in the present. He always looks at your future. Every time you pray, every time you confess in His presence, you are a new creation. நம்மள புது சிருஷ்டியா தான் அவர் பார்க்கிறார், புது பீயிங்ஸா நம்ம பார்க்கிறார். படைவுல எல்லாம் ஒளிந்து போய் எல்லாமே புதிதாய் மாறி. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கையில எல்லாமே புதுசாவே திறக்க போகுது, பழையவில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. விசுவாசிப்பாயா? அதை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? So I feel the presence of the Almighty God. கைகளை வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரம் முடிந்தது என்ற சரணத்தை பாடல்களை மாஷி மாலா கொயர் பாடும் பொழுது எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா? ஓ, I feel the presence of the Almighty God. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது,
தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் நம் நிலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் நிலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் 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 முடிந்தது, நேரம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் Repeat, repeat. முடிந்தது, நேரம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடிந்தது. Oh, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் Lord, in the name of Jesus, in the name of Jesus, Orshama, Hurama, Harama, Oriatiariakiama, Ramashialabaka. I take authority. I take authority. I take authority. Oh Jesus, Jesus. Oh Rama, Shiakalama. Oh Rafaba, Satana. Oh Rama, Ratiarama. நேரம் முடிந்தது, சாபம் தரித்திரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது, முடிந்தது, நேரம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து Fire, 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 fire. சாத்தானுடைய நேரத்தை முடிக்கிற, கடையின் நேரத்தை முடிக்கிற, வியாதிகள் நேரத்தை முடிக்கிற, ஓ மந்திரவாதிகளுடைய கிரியைகளை, சாபங்களுடைய ஓ நேரத்தை முடிக்கிற, ஓ ராமா காதாரா மாத்தாரா காத்திருக்கிற நேரத்தை முடிக்கிற, ஸ்டாக்னன்ட் நேரத்தை முடிக்கிற, டிலேவுடைய நேரத்தை முடிக்கிற, ஓ ராமா காதாடாமா ஹிண்ட்ரன்ஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஓ தாங்க எல்லா பிளாக்ஸ் ஓ ராதாரா மாகாதாரா ஓ in the name of Jesus, in the name of Jesus, I take authority. I take authority. I take authority as a mentor. I take authority. Oh, as a servant of God, the prophet of God. I take the authority. Oh, in the name of Jesus. And I release. I release. I release. I bind and loose. I bind and loose. I bind and loose. I bind and loose. In the name of Jesus. In the name of
Jesus. In the name of Jesus. In the name of Jesus. ஓரா பாபாரா. சில கதவுகள் திறக்குது. சில பிள்ளைகளுடைய backsliding ஆன thoughts, depression ஆன thoughts, தடைகள் ஒட்டையுது. அவிசுவாசம் விலகுது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இப்போ இறங்குது. இந்த வல்லமை இறங்குது. ஓரியா கியா ரியாக்கியா கியா கியா மாரா ஓரியா மாச்சியாமா fire by faith I destroy, by faith I remove, by faith I speak open, by faith I speak Ephata in the name of சில கற்களை போல இருக்க கதவுகள் திறக்கப்படுறத பாக்குறேன். சில கற்களை போல இருக்க தடைகள் விளக்கப்படுறத பாக்குறேன். சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு வியாதியின் கூறுகள் வேரோடு சபிக்கப்படட்டும். மந்திரவாதிகளுடைய கிரியைகள் வேரோடு எரிக்கப்படட்டும். பொல்லாத பிசாசுகள், விலையினப்படுத்துற ஆவிகள், சுகவீனப்படுத்துற ஆவிகள், நெகட்டிவான காரியங்களை, சாபங்களை குடும்பக்குள்ள கொண்டு வந்து கற்ற ஆவிகளை இப்பொழுது நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். முடிந்தது. ஓரபாலா ஷகலா மந்தாலா ஓரியாலா மஷியாலா. Loose. In the name of Jesus. Bind. In the name of Jesus. Duria. Open. Close. In the name of சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. சாபம் தரித்திரம் வியாதியின் நேரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நேரம் முடிந்தது. என் சாபம் தரித்திரம் வியாதியின் நேரம் முடிந்தது. கைகளை உயர்த்திக்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னைக்கு இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். Hallelujah. மீட்டிங் நான் இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவன் கூட பேசினான். வர்ற பிள்ளைங்க அநேக சோர்ந்து போய் நெகட்டிவான தாட்ஸோடு வராங்க. இன்னைக்கு வருவாங்க. எங்களோட சொல்ல வேண்டியது, என் பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல நான் நன்மைகளை கொடுக்க போறேன், ஆசீர்வாதங்களை நான் கொடுக்க போறேன். விசுவாசத்தோடு என்னை நோக்கி கேட்பார்கள், விசுவாசத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் அவளுக்கு சொன்ன ஒவ்வொன்றையும் நான் செய்து முடிப்பேன். சில பிள்ளைகள் லைஃப்ல சில பிளெஸிங்ஸ்க்காக காத்திருக்காங்க. They are waiting.
இதெல்லாம் இனி வர்ற வாரங்கள்ல மாதங்கள்ல அதை அவங்க கையில வந்து சேரும்னு சொல்லுன்னு சொன்ன. நான் கர்த்தர் நான் சொல்றேன் போய் சொல்லுன்னு சொன்னேன். நான் கர்த்தர் நான் சொல்றேன் நீ போய் சொல்லுன்னு சொன்ன. கைகள் அப்படியே உயர்த்தி கொள்வோமா? அந்த பிரசனத்தை முதல் பாயிண்ட்ல நான் எதிர்பார்க்கல. வேலை ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா இருக்கிறதுனா பல நிந்தனைகளை, அவமானங்களை, தடைகளை நீங்கள் சந்தித்து இருக்கக்கூடும். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறிய உன் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, சாத்தான் வந்து பேசக்கூடும். இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி நமக்காக யாவையும் சகிப்பேன் என்ற சரணத்தை எல்லாரும் சேர்ந்து நாளானது அதை விளங்க பண்ணும். விசுவாசத்தை தட்டி எழுப்பி கண்களை மூடி, கண்ணீர் வரும், நான் கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி உலர்கள் அவர் கடந்து வருவா, உலர்கள் அவர் கடந்து வருவா. உமக்காக யாவையும் சகிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். குதிரையை நம்புவோருண்டு, ரதத்தை சார்ந்தவர் பாடல் தெரிஞ்ச எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆண்டவரை பார்த்து செல்வத்தை நம்புவோருண்டு, செல்வாக்கை சார்ந்தவர் உண்டு. நாளல்ல, பராக்கிரமமல்ல, பலத்தாலல்ல, பராக்கிரமமல்ல, ஆவியால் ஜெயமதை அடைந்தேன். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேன். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே. தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே. நான் காணும் காணான் வெகு தூரமானாலும், நான் காணும் காணான் வெகு தூரமானாலும் நிச்சயம் கொண்டு
நாளானது அதை விளங்க பண்ணும். எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நாம் செய்வதெல்லாம் மண்ணின்று நகைத்தோரை ஒருவேளை நீங்க எடுத்த டெசிஷன்ல, நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையில, போய் கொண்டிருக்கிற துயரமான நேரங்கள் இல்ல, நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமா, நம்ம கரெக்டான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, ஒருவேளை சோர்ந்து போய் இதுல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நாளானது அதை விளங்க பண்ணும், நாளானது அதை விளங்க பண்ணும். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். Number 2, Matthew 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Repent, for the kingdom of heaven has come near you. The repentance is the key. It's a very important key. Faith எப்படி important ஓ, எல்லா கீஸுமே important. Repentance இருக்கு பாருங்களேன். Repentance opens the way for forgiveness and reconciliation. It opens the way to forgiveness and reconciliation with God. குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தலகணம் பிடிச்சி அப்படியே வைராக்கியமா ஆண்டவர் சமூகத்தில் இருப்போம். ஆவியானவர் வந்து நம்மளோடு கூட இடைப்படுவார். நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் போற பாதையில் நான் போறேன், நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்ல ஃபேர்மா போவோம். சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள். ஆனா ஆவியானவர் வந்து பாதைகளை செவை பண்ணுவார். அப்போ நமக்குள்ள ஒரு ரிப்பென்டன்ஸ் உண்டாகும். அந்த ரிப்பென்டன்ஸ், it will open the way to forgiveness and reconciliation with Almighty God. Repentance is the key. அந்த ரிப்பென்டன்ஸ் மூலமா நம்ம எல்லாவற்றையும் வாழ்க்கையில ரெஸ்டோர் பண்றோம். கெட்டகுமாரன் திரும்பி வந்தபோது அவன் ரிப்பென்ட் பண்றான். To the heavenly Father and to the earthly Father. Everything was restored back to him. வஸ்திரம் திரும்பி வந்துருச்சு, பாதரட்சிகள் திரும்ப வந்துருச்சு, மோதிரம் திரும்பி வந்துருச்சு. வஸ்திரம் போது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்லது ரட்சிப்பு அல்லது அழைப்பு, அபிஷேகம், காலிங். பாதரட்சன்னு சொல்லும் போது நமக்கு தேவன் வச்சிருக்கிற பாத், the will of God, the perfect will of God. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். Number 3 is authority. மோதிரம்னு சொல்லும் போது it is authority. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளை என்னும் அதிகாரம், ஊழியக்காரன் என்னும் அதிகாரம், அவருடைய அழைப்புல என்னென்ன அழைப்பு இருக்கோ அந்த அதிகாரம். When you repent, you are forgiven and everything is restored back to you. எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறார். தேவன் உன்னை கொடுத்துட்டார்னா திருப்பி எடுக்க மாட்டார். ஒருத்தருக்கு நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டார்னா திருப்பி எடுக்க மாட்டார். நம்பி ஒரு டேலண்ட்டை கொடுத்துட்டார்னா திருப்பி எடுக்க மாட்டார். நம்பி நம்ம கையில வரங்களை கொடுத்துட்டார்னா திரும்ப எடுக்க மாட்டார். He never takes back. கடைசி வரைக்கும் நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். யூதாசுக்கு கடைசி நேரம் வரைக்கும் தருணம் கொடுத்தார்.
சவுலுக்கு கடைசி நேரம் வரைக்கும் தருணம் கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் ஆகாப் தன்னை தாழ்த்தின போது அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார். பேதுரு மனம் கசந்து அழுத போது அவருக்கு மன்னிப்பு கொடுத்தார். எசேக்கியா மனம் கசந்து அழுத போது மன்னிப்பு கொடுத்தார். யாரெல்லாம் அவர்கிட்ட போய் தருணம் கேட்டாங்களோ, மன்னிப்பு கேட்டாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் அவர் இறங்கினார். நேபுகாத்நேச்சார் கர்த்தர்கிட்ட இறங்கின போது அவர் இறங்குகிற தேவன். He alone is merciful. He alone is gracious. அவருடைய mercyக்கு முன்பதாக ஒன்றுமே நிற்க முடியாது. Lord, through your marvelous mercy, forgive them அப்படின்னு சிலருக்காக ஜெபம். The merciful God இறங்குவார். நீ எவைகளை கட்டுவாயோ அது கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்ட விழுப்பாயோ அது கட்ட விழுக்கப்பட்டு இருக்கும் என்பார். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் கூட தெளிவாக ஒரு காரியத்தை பேசினேன். 2024 என் மக்கள் லெத்தாஜிக்காக இருந்தது போல 2025 வருஷத்துல இருக்க வேணான்னு சொன்ன. 2025 வருஷத்துல என் சமூகத்தில் காத்திருந்து நெருங்கி சேர சொன்ன. He repeated it again this time. நான் ஏற்கனவே சொன்னேன் லாஸ்ட் டைம் மெசேஜ் சொல்லும் போது ஆண்டவருக்கு பேசினார். அகேன் ஆண்டவர் இந்த சொன்னார். Several months before, maybe an year before, ஆண்டவர் என் கூட பேசும்போது சொன்னார், நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ட்ரம்ப் will take the office. அதாவது எலெக்ஷனுக்கு 1 year before, எலெக்ஷன் டேக்கு 1 year before. எப்படி ஆண்டவர் பேசினார்னா, ட்ரம்ப் will be like an alarm for my days of grace. It will be like a trumpet blown. கடைசிய காலம் துணிக்கும் போதுன்னு சொல்றோம்ல, every time when the trumpet is blown, அது ஏதோ ஒரு மார்க்கை குறிக்குது, ஏதோ ஒரு ஹேப்பனிங்ஸை குறிக்குது. ஆண்டவர் சொன்ன, அந்த பூமியில நான் ஒரு அடையாளமா, ஒரு பேர் ட்ரம்ப்னு இருக்கலாம், பட் நான் அதை ஒரு அடையாளமா வைக்கிறேன். This is the last trumpet blown, trumpet of grace. In the period of 4 years is a period of grace and mercy. Actually in the results revert ஆயிருக்கலாம், but because of his mercy and grace, ஆண்டவர் இந்த ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்திருக்கிறார். எனி டைம் ரிசல்ட் ஆயிருக்கும், எனி டைம் நியூ வேர்ல்ட் ஆர்டர் ரிசல்ட் ஆயிருக்கும். எவ்ரிதிங் இஸ் மேட் ரெடி, everything is made ready, but this is a period of grace. And also very strongly I sensed in my spirit when I was praying today, for the Lord to give us the grace to complete the 4 years of grace. President Donald Trump has to complete 4 years of his presidency. Number 2, இந்த ஆட்சி 4 years நிலைச்சிருக்கணும்னு தான் நான் ஜெபம் பண்றேன், நினைக்கிறேன்.
ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் கிரேஸ் குறைக்கப்படாதபடி நம்ம ஜெபம் பண்ணணும். 6 months 1 year குறைக்கப்பட்டாலும் டேஞ்சரஸ். இட்ஸ் டேஞ்சரஸ். நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்கிறபடினாலே நம்ம இந்த பாலிடிக்ஸ்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. இவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்கணும், நாங்கள் இந்த கட்சி அந்த கட்சிலாம் பார்க்கறது இல்லை. ஹெவன்லேருந்து என்ன சொல்லப்படுதோ, ப்ராஃபட்டிக் ஐஸில், ஈகிள் ஐஸில் என்ன நாங்கள் வாட்ச் பண்ணுறோமோ அதை மட்டுமே அறிவிக்கும். ஸோ அப்போவே ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் த லாஸ்ட் ட்ரம்பட் ப்ளோ, லாஸ்ட் ட்ரம்பட் ஆஃப் கிரேஸ் பீரியட். இந்த முழுவதிலும் நிறைய மாற்றங்கள் வரப்போ. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். we have to look at Saudi Arabia. Saudi Arabia வேர்ல்டு ஆர்டர் ரீசர்ச் பண்ண, உலகத்தில் கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட் வர, this nation will play a very very important role. Very very important role. இந்த 4 years பீரியட்ல கூட இஸ்ரேல்ல ஒரு பீஸ் ட்ரீட்டிக்காக பேசலாம். 3rd டெம்பிள் கட்டுறதுக்கான எஃபர்ட்ஸை தீவிரமா எடுக்கலாம். அதுக்கான ஆர்டர்ஸ் கூட கொடுக்கலாம். எப்போ 3rd டெம்பிள் கட்டுறதுக்கான அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகும்னா, ஆர்டர்ஸ் பாஸ் ஆகும்னா, when there is a peace between Israel and Palestine. இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனுக்கு பீஸ் கிரியேட் ஆகணும்னா there should be a 2-state solution. 2-state solution create ஆகணும்னா Saudi Arabia will play an important role. புரியுதா? So President Trump officially பதவியேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் கால் அவர் பண்ணது சவுதியோடைய ஆஃபீஸ்க்கு தான். சவுதி அரேபியாவோட பிரசிடென்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் காலை பண்ணார். லைக் பிரைம் மினிஸ்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் காலை பண்ணார். ஸோ நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டைம்ஸில் நம்ம இருக்கிறோன்றதை யோசி. லாஸ்ட் ட்ரம்பட் ப்ளோன்னு சொல்லும் போது ரெவலேஷன்ல போட்டிருக்க லாஸ்ட் ட்ரம்பட் நினச்சிக்காதீங்க. ஐயோ 6 முடிஞ்சிச்சு 7வது அப்படி கிடையாது. திஸ் இஸ் த ட்ரம்பட் ஆஃப் கிரேஸ் பீரியட்னு சொல்லி புரிஞ்சிருச்சா? இன்னும் அந்த ட்ரம்பட்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம கொஞ்சம் ஆரன் சத்தமாக அடிச்சாலே நம்மளால் பாட்டை பிடிச்சிடுவோம். அந்த ஐயோ ஸ்பீக்கர் சத்தமாக இருந்துச்சு, ஆட்டலாம் டப்பு 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 டப்பு. நைட்டில் கிச்சனில் ஒரு பூனை பாத்திரத்தை உருட்டுடுமே, விடிய விடிய தூங்காமல் இருக்கும். பேயா இருக்குமா, பூதமாக இருக்குமா, பக்கத்து வீட்டில் 7வது வீட்டில் ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்தானே, அவன் நடந்து வர மாதிரியே இருக்கும், காலே தெரியாது, திக்கு 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 நடக்க. பூனை அப்போதான் மேலே குதிச்சு ஓடும். சாத்தான் சொன்னார், ட்ரிபுலேஷன் பீரியட் ஆர் இஸ் கம்மிங், இஸ் வெரி நியர், வெரி நியர். எந்த நேரத்தில் என்ன மாறும்னு தெரியாது. அந்தந்த தேசங்கள்ல பஞ்சம் வர்றபடினால், அந்தந்த தேசங்கள்ல வாட்டர் ஸ்கார்சிட்டி வர்றபடினால் அநேகர் தங்கள் சொந்த தேசங்களுக்கு பயந்து ஓடுவார். ஒவ்வொரு தேசத்துல டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறபடி அந்தந்த தேசத்துல இருந்து, நாட் ஓன்லி இன் அமெரிக்கா பட் ஆல் ஓவர் த நேஷன்ஸ், பீப்புள் வில் ரன் பேக் டு தேர் நேஷன்ஸ், ரன் பேக் ஃபார் தேர் லைஃப்ஸ். தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள, தங்கள் உடைமைகளை, தங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள தேசங்களுக்கு. இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை, யூ நோ ஹூ ஐ ஆம். ஆண்டவன் கூட பேசினார்னா அது அப்படியே செய்வார். அவர் சொன்னாலோடைய நான் சொல்லவும் மாட்டேன். பல தேசங்கள்லேருந்து தேசங்களுக்கு திரும்புவார்கள்.
அதில் குறிப்பாக ஆண்டவர் மென்ஷன் பண்ணது, அந்தந்த தேசங்களுக்கு திரும்பி ஓடி வரும் பொழுது அந்த சொந்த தேசத்தின் கவர்மெண்ட்ஸ், சொந்த தேசத்தின் மக்களுக்கு பஞ்சம் உண்டாகும். திங்க் அபவுட் இட். ஒரு 18 lakhs ஆஃப் பீப்புள் or 10 lakhs ஆஃப் பீப்புள் சடனா உள்ள வந்து இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க வேலை கொடுப்பீங்க? எங்க தங்க வைப்பீங்க? புதுசா வராங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் போது வேலைகள் அவங்களுக்கும் இருக்காது, இருக்கிறவங்களுடைய வேலையும். அரசாங்கங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளணும்னா என்ன பண்ணும்? இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் திகைப்புகள் உண்டாகும், கூக்குரல் உண்டாகும். நம்பர் 3, Matthew 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Prayer connects believers with God. The prayer is the important key. Faith மட்டும் இருந்துச்சுன்னா you cannot succeed. பிரேயரோட இருந்தாதான் ஜெயிக்க முடியும். பிரதர், ஃபெய்த் இருந்தாலே போதுமே. நீங்க சொல்லுங்க, ஏசுவாமிக்குள்ள ஃபெய்த் இல்லையா? ஏசுவாமிக்குள்ள ஃபெய்த் இருந்துச்சா இல்லையா? ஃபெய்த்துடைய உருவமே அவர் தான், ஃபெய்த்தினுடைய தொடக்கமே அவர் தான், விசுவாசத்தின் தகப்பனே அவர் தான். ஆனா அவர் ஜெபிச்சாரா இல்லையா? ஜெபிச்சாரா இல்லையா? சில பேர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, எனக்குரியது என்னை தேடி வரும். உனக்குரியது தேடி வர்றதுக்கு இது என்ன? அது எனக்குரியது எனக்கு வந்து சேரும். சேர்ந்துருமா? வந்து வராது. உங்க வீட்டில் கிச்சன்ல ஃபுட் இருக்கு, இல்ல டைனிங் டேபிள்ல ஃபுட் இருக்கு. நீங்க இந்த சோஃபால உட்காந்து டைனிங் டேபிள் இருக்கு, என்னை தேடி வரும், நேரா என் வாய்க்குள்ள போகுமா? இல்ல கிச்சன்ல ரெடியா இருக்கு ஃபுட்டு, அது நேரா தேடி என்னை தேடி வருமா? நம்ம அந்த ஃபுட்டு கிட்ட போகணும், இல்ல எடுத்ததை சாப்பிடணும். தட்டில் இருக்கு, அது தானா அப்படியே வாய்க்குள்ள போகுமா? இப்படிதான் சில பேருடைய விசுவாசமும் இருக்கு, செத்த விசுவாசமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ask and it will be given to you. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தானா திறக்கும்னா திறக்காது, தானா கிடைக்கும்னா கிடைக்காது. தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தானா என்ன தேடி வரும்னா தேடி வரவே வர. You have to knock, you have to seek, you have to search. அப்பதான் அது கிடைக்கும். தானா நமக்கு வரும்னா வரவே வராது. நீ உட்காந்துட்டே இருக்கணும் வாழ்நாள் முழுக்க. உனக்குரியது உன்னை தேடி வர. அவரை நோக்கி விசுவாசத்தோடு செபிக்கும் போது அது உன்னை தேடி வரும், அது உங்களை தேடி வரும். இதுதான் ட்ரூத், இதுதான் ட்ரூத். இன்னைக்கு ஒருவேளை ஹோப் இல்லாம சோர்ந்து போய் நீ வந்திருப்பீங்கன்னா, repentance is the first key, is the basic key. Number 2 is faith. And number 3 is prayer. Amen.